everyone, welcome to Nila soru recipes. இன்னைக்கு நாம பார்க்க போறது மெது வடை, அதாவது உளுந்து வச்சு செய்யற உளுந்து வடை தான் நாம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போறோம். இது வந்துட்டு எப்படி செஞ்சா உபரி அதிகமா கிடைக்கும், எண்ணெய் குறைவா வச்சு எப்படி செய்யுது, எந்த மாதிரி மாவு அரைக்கணும்ன்றது எல்லா டிப்ஸும் வீடியோல கொடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மெதுவடை செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து தான் நமக்கு உபரி அதிகமாக கிடைக்கும். அதனால் உடைச்ச உளுந்து வாங்காமல் முழுசாக இருக்கிற உளுந்தை வாங்கி இதை சுத்தம் பண்ணி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த உளுந்தை ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் 2 அல்லது 3 தடவை இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவிட்டு இதை நல்ல தண்ணியை ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுக்கணும். இது ஊற வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உபரி அதிகமாகவே இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இந்த அளவுக்கு 2 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊறினாத்தான் உளுந்து நமக்கு நல்ல உபரி கொடுக்கும். இப்போ நான் இதை ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கிரைண்டர் இல்லாதவங்க மிக்சியில் அரைக்கும்போது இதுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்து கொஞ்சமாக தெளித்து இதை அரைச்சி எடுத்துக்கிறமா இருக்கும். மிக்சியில் போடுறத விட கிரைண்டரில் போட்டு அரைக்கும்போது தான் நமக்கு உபரி அதிகமாக கிடைக்கும். கிரைண்டரில் போடும்போது குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணி ரொம்பவே குறைவாக விட்டு தான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போது அரைச்சிருக்கிற மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். விரலில் நசுக்கி காட்டுறேன். அதோட இது நல்லா திக்காகவும் இருக்கும். ஆனால் மிக்சியில் போடும்போது இந்த அளவுக்கு கட்டியாக நம்மளால் அரைக்க முடியறதில்ல. அதோட மிக்சியோட சூட்டால் டேஸ்ட்டும் இது அந்த அளவுக்கு நல்லா வராது. இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா, பேக்கிங் சோடா. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் துண்டுகள். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சேர்க்கும்போது நான் இதில் வெங்காயத்தை சேர்க்கலை, பொடியாக அரைஞ்சி வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அது விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம கையால் நல்லா கலந்து விடணும். ஒருவேளை அரைச்ச மாவு போதுமான அளவுக்கு கட்டியாக இல்லைன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக ஒரு ஸ்பாச்சுலா இல்லை கரண்டியை வச்சு இதை குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்படி பீட் பண்ணுறதுனால வடை நல்லா எழும்பி உப்பலாக வரும். அப்போ நமக்கு சாஃப்ட்னஸ் உள்ள காட்டன் மாதிரி ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த மாவை எப்படி உருட்டி நம்ம வடை செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். முதல்ல 2 கையையும் ஈரம் பண்ணி எடுத்துக்கணும். ஈரம் பண்ணிவிட்டு பாருங்கள், மாவு எப்படி உருட்டுனா கையில் நல்லா உருண்டு வருதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றும் போது நமக்கு ஒட்டக்கூடாது. அதனால் கை நல்லா ஈரமாக வச்சுக்கணும். இப்படி உருட்டிட்டு பாருங்கள், பவுன்ஸ் ஆகிற அளவுக்கு எந்த அளவுக்கு மாவு திக்னஸ் இருந்தால் இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகும்னுட்டு அடுத்த கையில் மாற்றிட்டு இதை நடுவில் ஒரு விரலால் ஓட்டை போட்டுடலாம். போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு பக்கமும் நம்ம ஓட்டையை அகலம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உபரி அதிகமாக வந்தாலும் நமக்கு அந்த ஓட்டை மூடாமல் இருக்கும். உபரி அதிகமாக வரும்போது ஓட்டை மூடுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. உளுந்து ரொம்பவும் கட்டியாக இருக்கும். ஆனால் கடலைப்பருப்பு அந்த அளவுக்கு கட்டியாக இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம நடுவில் ஓட்டை போடுறதுனால மட்டும்தான் இந்த உளுந்து வடை நல்லா வெந்து வரும். அடுத்ததாக நான் ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இதில் நம்ம ஷேப் பண்ணுற வடையை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது போடும்போது எண்ணெய் வெளியில் தெரிக்கும். ஏன்னா கை ஈரம் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஈரத்தால் எண்ணெய் வெளியே தெரிக்கும். அதோட நம்ம இந்த பேன் எதில் செய்கிறோமோ அதில் உப்புமாவோ இல்லை நூடுல்ஸோ செஞ்சுருந்தோம்னா நம்ம போடுற வடை எண்ணெயில் அடியில் பிடிக்கும். வடையை திருப்புறது அப்புறமா கஷ்டமாயிடும்.
இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் நல்லா அகலம் பண்ணி தான் வடையை போட்டிருக்கேன். ஆனாலும் உபரி அதிகமாகிறதுனால இந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை வந்துட்டு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு மூடி இருக்குது. உபரி அதிகமானா தான் இந்த மாதிரி மூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வடை எப்படி இருக்குன்றதை நான் கடைசியில் காட்டுறேன். இதில் எண்ணெய் எந்த அளவுக்கு குறைஞ்சி இருக்கும், அதோட வந்துட்டு நாம் இதை உடைச்சு பார்த்தா எப்படி சாஃப்டாக இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், வடை என்ன கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. இந்த வீடியோவில் இதில் எண்ணெய் இல்லாமல் எப்படி இருக்குது, இது கிறிஸ்ப்னஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து இதை உடைச்சு காட்டுறேன். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னுட்டு. அதோட இந்த வடையை வந்து நான் முழுக்க புழிஞ்சியும் காட்டியிருக்கேன். இதில் எந்த அளவுக்கு எண்ணெய் குறைச்சி இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் செஞ்ச உளுந்து வடை ரெசிபி பாத்தீங்க. இதுல வந்துட்டு மேல கிறிஸ்பியாவும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாவும் எந்த அளவுக்கு வந்திருந்தது நீங்களே வீடியோல பாத்தீங்க. இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. உளுந்து வடை பர்ஃபெக்டா வரும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.